Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இல்லை பிரதர், இந்த வருடம் வந்துடுச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு, ஏதாவது காரியங்கள் நடக்கும்னு நான் பார்க்குறேன், ஜெபித்து கொண்டே இருக்கேன். கவலைப்படாதீங்க. உங்கள் சோர்வு, பலவீனங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நாமம் பலத்த துர்கம். அதனால கிறிஸ்துவ சார்ந்திருங்க. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எஸ், டுடேஸ் பிரேயர், இன்றைய ஜெபம் இதற்காக தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்து வாய் நடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Philippians 4th chapter 13th verse. I can do all things through Christ who strengthens me. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்வீராக. என்னால இந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்றவங்களுக்கு கர்த்தாவே, அவர்களோட பலவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ணமாக விளங்க கிருபை செய்யுங்க. நான் ஞானத்துல குறையப்பட்டிருக்கேன். பேதைகளை ஞானிகள் மத்தியில உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ், இன்டர்வியூஸ் எதுவாக இருந்தாலும், அவங்களோட கெரியர் இல்லை ஸ்டடீஸ் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுக்கு நீங்கள் பலத்தை தருவீராக. வேலை உயர்வு, அகடமிக்ஸ், இன்னும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ஒவ்வொரு காரியத்திலும் தேர்ச்சி பெற கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நான் சோர்ந்து விழுறேன்ப்பா, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியல, தொழில் ஒரே நஷ்டமாக இருக்கு, இன்னும் என்னால் இதை எடுத்து பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் பலப்படுத்தி அவர்களை உயர்த்தி வைப்பீராக. ஆண்டவரே, தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை தாங்க. வேலைக்கு ஒரு நல்ல வழிவாசல் திறந்து கொடுங்க. வேலை வாய்ப்புகள் இந்த பிள்ளைகளுக்கு பரத்துல இருந்து இவர்களை தேடி வரைக்கிற விஷயங்க அப்பா. ஆண்டவரே, நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தாவே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். கோணலாவைகளை செவியாக்குகிற தேவன் நீரல்லவா இயேசுவே. இவர்களை பலப்படுத்துங்க. நீ வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இயேசு எனக்கு சுகம் தருவார்னு விசுவாசத்தோட இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிபூர்ண சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், விடுதலை உண்டாவதாக. இன்னும் அடிமை நுகத்துல, பாவ பிடியில, சத்ருவின் போராட்டம், அசுத்தாவின் போராட்டம், மந்திர சூனியங்கள் எதுவா இருந்தாலும், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாய் போவதாக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் சத்துரு கொண்டு வந்திருக்கிறானோ அது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிச்சு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, காரியத்தை வாய்க்க செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. அவர் வாழ்க்கையில தேவ நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பைபிள் படிக்க முடியல ஐயா, ஜெபிக்க முடியல, இன்னும் ஆண்டவர்கிட்ட நான் நெருங்கி உறவாட முடியல அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவிக்குரிய ஜீவித்துல வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு யோசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்தாவியானவரை ஆளுகை செய்வீராக. அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இன்னும் நல்ல வைராக்கியமாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக அவர்களை உருவாக்கி வணைந்து ஆளுகை செய்யுங்க. முக்கியமாக ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆமாப்பா, எங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட தடையான காரியங்கள் இருந்தாலும் சரி,
சோர்வுகள், தோல்விகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் நான் மேற்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வேன், கர்த்தர் எனக்காக யாரும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த பிள்ளைகள் உமக்காக இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கிருபை செய்யுங்க. குடும்ப காரியத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. முக்கியமாக கர்த்தாவே இந்த வாரம் முழுவதும் உங்க தெய்வீக கிருபை பிரசனம் இந்த பிள்ளைகள் போக்கிலும் மரத்திலும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed week.